ஹாய் guys, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த வேர்ட் ஆஃப் பிளான்ஸ். guys, இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த ஃபாரஸ்ட் ஹேபிட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னென்னா த டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸில் வந்து நம்ம அக்வாட்டிக் ஹேபிட்ஸோட டைப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். என்னென்ன ஹேபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட், ஐஸ் வாட்டர் ஹேபிட்ஸ், இந்த 2 ஹேபிட்ஸும் பார்த்துருக்கோம். அதோட எக்ஸ்ட்ரா ஹேபிட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபாரஸ்ட் ஹேபிட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்னால் என்னென்னு தெரியும், லார்ஜ் ஏரியா. அதாவது ஃபாரஸ்ட் ஹேபிட்ஸுங்கிறது ஹவுஸ் ஏரியாவில் இருக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபாரஸ்ட் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபாரஸ்ட் ஹேவ் எ லார்ஜ் ஏரியா டிட்டர்மினேட் ட்ரீ அஸ் எ ஃபாரஸ்ட் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 to 200 சென்டிமீட்டர் ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு அளவு இருக்கும். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்லேயே 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ஃபாரஸ்ட், மவுண்டன் ஃபாரஸ்ட். அதாவது மவுண்டன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மவுண்டன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத தெரிஞ்சிருக்கணும். இது புக் பேக்கில் இல்லை, புக் இன்சைட்லேருந்து கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் நமக்கு தெரிஞ்சாகணும். அதாவது டிஎன்பிசிக்கு 1 மார்க் கொஸ்டின்லாம் இது ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு கேட்டால் 3 டைப் சொல்லியிருக்காங்க. அடுத்த இது பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட் ஹேபிட்ஸ். அதாவது கிராஸ்லேண்ட் ஹேபிட்ஸ் a grassland area which vegetable determine a கிராஸ்னா என்னென்னா புல் வகைகளை தான் சொல்ல வராங்க. கிராஸ்லேண்ட் ஹேபிட்ஸ்னால் இதுக்கு என்ன அடுத்தது பார்த்திங்கன்னா டெசர்ட் ஹேபிட்ஸ். அதாவது டெசர்ட் ஹேபிட்ஸ்னால் டெசர்ட்னால் என்னதுன்னா முதல் பாலைவனம். டெசர்ட் ஹேபிட்ஸ் வித்தவுட் மச் ஆஃப் வாட்டர். டெசர்ட்னால் உங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னு தெரியும், வாட்டர் அதிகமாக இருக்காது, லெஸ் தென் 25 சென்டிமீட்டர். அதாவது வாட்டர் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன செய்யாதுன்னா ரெயின்ஃபால் பெய்யாது. அது மழையே இல்லாத ஒரு இடத்த தான் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வாட்டர் ஃபாலு, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸோட க்ரோத்து அண்ட் லீஃப் அண்டு ஸ்ட்ராங் அண்டு பிக் லாங் மச் ஆஃப் ஃப்ரூட் இதிலே ஒரு 4 டைப் சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாட் அண்ட் ட்ரை டெசர்ட், செமி டெசர்ட் அண்ட் கோஸ்டல் டெசர்ட் அண்ட் கோல்டு டெசர்ட். அதாவது இதெல்லாம் டெசர்ட்லேயே நம்ம வகை பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இங்கே டூ யூ நோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A bad habit is such as absolutely Monday every year. அதாவது வேர்ல்டு ஹேபிட் டே எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நான் ஒவ்வொரு டூ யூ நோயும் இது பண்ணுறேன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷினில் புக் இன்சைடில் இருந்து கேட்டாலும் எழுதுறதும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு 1 மார்க் கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு ஆப்ஷனல் சாய்ஸில் இருக்கும். நீங்கள் அக்டோபர் 1 கொடுத்துருப்பாங்க, நவம்பர் 1 கொடுத்துருப்பாங்க, டிசம்பர் 1 கொடுத்துருப்பாங்க. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஹேபிட் டேக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் வாட்டர் டே கேட்டால் மார்ச் 22லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் வேர்ல்டு ஹேபிட் டே எப்போன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால தான் மண்டே, அதாவது ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் அக்டோபர், அதாவது அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மண்டே தான் கொண்டாடுவாங்க. அக்டோபர் மாதம் ஃபஸ்ட்டு மண்டேனா அது சம்டைம்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், ஆனால் 1 to 7 ஏதாவது ஒரு டேயாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். அதாவது நம்ம இத்தனை பார்ட்டில் பார்த்ததில் மெயின் பாயிண்ட்ஸ்
மெயினாக நீங்கள் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கணும்னு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணக்கூடியதான். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அதாவது நம்ம இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், பிளான்ட்ஸை பார்த்துருக்கோம், பிளான்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரூட்டோட டைப்ஸ் அண்ட் லீஃபோட டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஹேபிட்ஸ் பார்த்துருக்கோம், ஹேபிட்ஸோட டைப்பு, அதாவது அக்வாட்டிக் ஹேபிட்ஸில் என்னெல்லாம் டைப் இருக்குங்கிற பார்த்துருக்கோம். அதில் என்னெல்லாம் பிரித்து டைப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ஃபைனல் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், என்னெல்லாம் நம்ம இந்த விஷயத்தில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பிளான்ஸ் ஆஃப் ஏ பாடி இஸ் கன்சிஸ்ட் ஏ மெயின் பார்ட் தேர் ஆர் ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம். நம்ம இதை ரூட் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த ரூட் இஸ் a fixed of a soil absolutely in the water in a minimum of soil. அண்டு ஸ்டெம் பார்த்துருக்கோம், ஸ்டெம் இஸ் அக்கார்டிங் டு த ரூல்ஸ். அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நான் வீடியோ எடுக்கும்போதே சொன்னேன், லீஃபில் நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். அதுக்கப்புறம் த சரௌண்டிங் வேர் கால்டு எ லிவிங் இஸ் கால்ட் ஹேபிட்ஸ். இது ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம். வாட் ஆர் த 2 நம்ம இப்போ தான் படித்தோம் லாஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் 3rd ஒன் அண்ட் 4th அண்ட் 5th இதெல்லாம் ஒருக்க ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகும்போது 1 மார்க் ஆன்சர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching. Don't forget to like, subscribe and share. Please subscribe. Thank you so much.